வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி என்கிட்ட பேசுற வேலையும் இப்படி ரோட்ல வந்து பாக்குற வேலையும் வச்சுக்காதீங்க. ஏங்க எதுக்குங்க இப்படி படபடன்னு வெடிக்கிறீங்க? எனக்கு தெரியுங்க, அன்னைக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணதை பார்த்துதான் என்ன நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்லைங்க. ஒரு வீணா போனவன் என் மேல பொய் கேஸ் போட்டு போலீஸ்ல என்ன மாட்டி விட்டான். என் மேல எந்த தப்பும் இல்லைங்க, என்ன நம்புங்க. ஹலோ, உங்களை எதுக்கு நான் நம்பணும்? ஏங்க டென்ஷன் ஆவறீங்க? நீங்க என்ன தப்பா நினைச்சிட கூடாதுன்னா நான் நேர்ல பார்த்து பேசலான்னு வந்தேன். நான் எதுக்கு உங்களை தப்பா நினைக்கணும்? உங்களை தப்பா நினைக்கிறதுக்கும் சரியா நினைக்கிறதுக்கும் நீங்க யார் எனக்கு? நீங்க எப்படிப்பட்டவனா வேணா இருந்துட்டு போங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்கிட்ட எதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க? இத பாருங்க, நான் என்ன சொல்ல, அவதான் பேச விருப்பம் இல்லன்னு சொல்றால, அப்புறம் ஏன் பிரச்சனை பண்றீங்க? ஏங்க நான் ஒன்னும் பிரச்சனை பண்ண வரலங்க, நானும் பேசலான்னு தான் வந்தேன். அவங்க எனக்கும் ஃப்ரெண்ட் தாங்க. ஃப்ரெண்டா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க யாரோ நான் யாரோ. அன்னைக்கு ஏதோ ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க, அவ்வளவுதான். அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன், அதோட முடிஞ்சது. ஏங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, இப்போ நீங்க வழிய விட போறீங்களா இல்லையா? உங்கள மாதிரி ஒருத்தர் கூட நான் பேசுறது என் அக்காக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டுருவாங்க. ஏங்க நான் என்னங்க பண்ணேன்? ஒன்னும் பண்ணாம தான் போலீஸ் நைட்டியோட அடிச்சு உங்களை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போனாங்களா? போலீஸ் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு நடந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. ஏங்க நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்லங்க, நம்புங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒன்னும் அவசியம் இல்ல. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. இனிமே என்கிட்ட பேசுற வேலையோ என்ன பாக்குற வேலையோ வச்சுக்காதீங்க. ஏய், வாங்கடி போலாம். ஏங்க 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 நில்லுங்க. ஏங்க என்ன பிடிச்ச பொண்ணுக்கே என்ன பிடிக்காத மாதிரி ஆக்கிட்டானே. எல்லாத்துக்கும் காரணம் அந்த குண்டு பயப்படதான். அவன வாங்க. கயல், இந்த ஆளை பார்த்தா அவர் நேத்து பேசுறதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், திரும்ப ஏதாவது பேசி பிரச்சனை தான் வரும். ப்ளீஸ், நேத்தே நான் அவ்வளவு சொன்னேன்ல, நாம இங்க சண்டை போடுறதுக்காகவோ பிரச்சனை பண்றதுக்காகவோ வரல. அத முதல்ல உங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க. நேத்தெல்லாம் பேங்க் லோன் கிடைக்காம போனதுக்கு என்ன காரணம்னு தெரியாம என்னென்னமோ யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டதுனாலதான் நான் உங்களை இன்னைக்கு பேங்க்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நேத்து மாதிரி எதுவும் கோவப்பட்டு மேனேஜர் கிட்ட சண்டை போட்டுறாதீங்க. ப்ளீஸ், பொறுமையா பேசி லோன் கிடைக்காம போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்போம். புரிஞ்சுதா? அவர்கிட்ட கோவப்படுறதுனாலயோ சண்டை போடுறதுனாலயோ நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நடந்த எதையுமே நம்ம மாத்த முடியாது. எல்லாத்துக்கும் மேல இங்க லோன் கிடைக்கணுங்கிறத தாண்டி இதுக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு தான் யோசிக்கணும். உண்மையாவே அப்படி யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்தாங்கன்னா அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நம்மளோட எண்ணம். அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். புரியுதா? வாங்க.